அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 28ஆம் தேதிக்கு பிறகு இதுவே ஒரு கடைசி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில பல விஷயங்களில் அதனுடையான மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு பபாவங்க அவர்கள் கணித்திருக்காங்க. பொதுவாக அவங்களுடைய கணிப்புகள் பெரும்பாலும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் உலகளாவிய மக்கள் மத்தியில் இருக்குங்க. ஏன்னா அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஜோதிட ரீதியாகட்டும் அல்லது உலக நிகழ்வுகளாகட்டும் முன்கூட்டியே கணித்து வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு வருடம் 2 வருடம் இல்லைங்க, அவங்க கணித்து இருக்கிறது 5000 வருடத்திற்கு உண்டான கணிப்புகளை சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வருடமும் பிறக்கும் போது அந்த வருடத்தில் என்ன மாதிரியான உலக நிகழ்வுகள் நடைபெற போகிறது அப்படிங்கிறத முதற்கொண்டு ஜோதிட ரீதியா 12 ராசிக்காரர்கள் மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட தாக்கத்தை இந்த கிரகங்கள் மூலமா கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தியும் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த வருடத்தினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய 28ஆம் தேதிக்கு பிறகு நிகழ இருக்கின்ற அதிரடியான அதிசய கிரக மாற்றம் அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விஷயங்களுக்கு இதுவே ஒரு கடைசி முடிவாக இருக்கும், ஒரு காலகட்டமாகவே அமைய இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து மேஷராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொடுக்க இருக்கிறது, எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றின தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அதிரடியான காலகட்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கு அப்படின்னு பபாவங்க அவர்கள் தெரிவித்திருக்காங்க. இந்த நேரத்தில் நீங்க எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களை நீங்க நிச்சயம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் கிடையாது, தந்தை வழி உறவுகளால தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம், தீயவர்கள் தொடர்பால சஞ்சலம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்துல புதிய யுத்திகளை புகுத்தி லாபம் எனும் வெற்றி கனியை பறிக்க போகிறீங்க அப்படின்னு நான் சொல்லணும். எதிரிகளின் பணமும் சேர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறதுங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும். சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவமும் உண்டாகலாம். சிலருக்கு குழந்தைகளால் தொல்லையும் அவமானங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகிருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்துவதும் சிறப்பு கவனத்தை செலுத்துறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே நேரம் தொலைதூர பயணங்களான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரம் அப்படிங்கிறது மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத ஒரு காலகட்டம். விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம், அதனால கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு
மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்க பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்கள்ல எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்கள்ல சில பல நேரங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமா பண பலன்களை நீங்க அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கை பொருட்களை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க. அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும். போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும். குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலங்கள் உண்டாகலாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க. அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும். எதிரிகள் பணிந்து போவாங்க. ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வசதி வாய்ப்புகளுக்கு குறைவு இருக்காது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வப்பெயர் விலகும். குடும்பத்தில் மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது. பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம். அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்ட பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க. சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நேரிடலாம். சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களால் காரியங்களில் அனுகூலங்களும் ஏற்படலாம். நிதி நிலைமை சீராக இருக்கும். இருப்பினும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கப்பெறும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான காலம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணியிடத்தில் தங்களினுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுவதோடு அதன் காரணமாக சலுகைகளையும் பெறப்போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறப்போகிறாங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்க பெறுகிறது. அதே நேரம் கடின உழைப்பும் பொறுப்பும் நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். பணியிடத்தில் தங்களுடைய திறமைகள் வெளிப்படுவது மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இருந்தாலும் சற்று மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும். குடும்ப வாழ்க்கையிலையும் சில நேரங்களில் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக
சமாளிப்பீங்க. வாழ்க்கை துணையுடைய முழு ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துங்க. இருந்தாலும் பெரிய அளவில் ஆரோக்கிய பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான பாதையை நீங்கள் இந்த நேரத்தில் கண்டுபிடிப்பீங்க. கூட்டுத் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சிறப்பான காலமாகவே இந்த காலம் இருக்க பெறப்போகிறது. நிதி ரீதியாக சிறப்பாக இருக்கும். பல வழிகளில் இருந்து பணம் தேடி வரும். குடும்ப வாழ்க்கை இனிமையாகவே இருக்குங்க. காதலர்களிடையே பிணைப்பு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிறைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்வீங்க. தொழிலில் ஓரளவுக்கு முன்னேற்றம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்கிறவங்களுக்கு நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக நிதிநிலை வலுவாக இருக்கும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்களுடைய திட்டங்களை செயல்படுத்த ஒரு ஏற்ற நேரம் அப்படின்னே கூட சொல்லலாம். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் முக்கியமானதாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நல்ல நிதி ஆதாயங்கள் கிடைக்கும். அதே நேரம் செல்ல செல்ல பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிதி நிலைமையில் கொஞ்சம் சிக்கல்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தங்களினுடைய படைப்பாற்றல் அப்படி இல்லைனா யோசனைகள் ரொம்பவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்தில் தங்களுடைய திட்டங்களும் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை, தைரியம், துணிச்சல் நிறைந்த ஒரு காலகட்டம். வாழ்க்கையில் நல்ல வெற்றியை அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் குடும்பத்தினுடைய முழு ஆதரவை அடைவாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரம் பல நேரங்களில் தங்களுக்கு சுபிக்ஷத்தையும் வாரி வழங்கவிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நினைச்சபடி நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம்.